In heavenly armor will enter the land. The battle belongs to the Lord. The weapons of passion that and just shall shine. To the Lord we sing glory, honor, power and strength to the Lord. We sing glory, honor, power and strength to the Lord. When the power of darkness comes in like a flood, the battle belongs to the Lord. We'll rise up a standard, the power of blood. The battle belongs to the Lord. We sing glory, honor, power and strength to the Lord. We sing glory, honor, power and strength to the Lord. We sing glory, power and strength to the Lord. We sing glory, honor, power and strength to the Lord. When your enemy presses and not enough fear, the battle belongs to the Lord. He covers my friend, your redemption is near. The battle belongs to the Lord. We sing glory, honor, power and strength to the Lord. We sing glory, honor, power and strength to the Lord. We sing glory, honor, power and strength to the Lord. Power and strength to the Lord. When the power of darkness comes in like a flood, the battle belongs to the Lord. He'll rise up a standard, the power of blood. The battle belongs to the Lord. We sing glory, honor, power and strength to the Lord. We sing glory, honor, power and strength to the Lord. We sing glory, honor, power and strength to the Lord. We sing glory, honor, power and strength to the Lord. Amen. கர்த்தருக்கே மகிமையும் வல்லமையும் மகத்துவமும் கனமும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. மரித்தேன் சதா காலங்களும் உயிரோடு கூட இருக்கின்றேன் என்று சொன்னவர் இருக்கிறவராகவே இருக்கிற நம்முடைய தேவன். அவருடைய நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாதன் குடும்பத்திற்கும் சந்தேஷ் தாஸ் குருநாகல் நாதன் சகோதரன் ஜோஷுவா, இன்னும் இந்திய தேசத்தில் இருக்கத்தக்கதான சகோதரன் சந்துரு, சகோதரன் பிரகாஷ், சகோதரன் ஓனேசிம், சன்மேல்கி ஜோனா, இன்னுமா இருக்கக்கூடியதான மும்பையில் இருக்கதான சோன்பாபு எலாய்ச்சா, கோயம்புத்தூர் இருக்கத்தக்கதான பவுல் சரையா, தஞ்சாவூர் மாவட்டங்கள் இருக்கின்றவர்கள், புதுக்கோட்டை மாவட்டங்கள் இருக்கிறவர்கள் எல்லோருக்குமாக ஒரே நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையானது வளமுள்ளது, கண்மணியை உடைக்கும் சம்மட்டியாக இருக்கின்றது. அந்த வார்த்தைக்குள் இருக்கின்ற சத்தமானது வனாந்தரத்தை அதிர்ச்சி செய்யக்கூடியது. பெண்மான்களை ஈனச் செய்யத்தக்கதான வளமுள்ள வகையில் வார்த்தையாக எழுதப்பட்டிருக்கின்றது. பேசப்பட்டதான வார்த்தைகள், எழுதப்பட்டதான வார்த்தைகளாக வந்திருக்கின்ற முறையிலே நாம் இன்றைக்கு மீகாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம்.
தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். ஆமென். மீண்டும் ஒரு விசை. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் பிரதமையான வாக்கு தத்துவத்தினுடைய கூட செய்தியானது ஆரம்பிக்கப்படுகின்றது. தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக செல்கிறார். The barrier breaker, தடைகளை உடைக்கிறவர் goes forward, முன்பாக செல்கின்றார். மீகாவின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இந்த வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொண்டதான ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ஏவுதல் அவர்களை கொண்டு இன்றைக்குரிய செய்தியை நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்படி என்றால் what are the barriers? தடைகள் என்பது என்ன? தடைகள் என்பது முன்னோக்கி செல்வதற்கு முன்பாக முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு இடையிலே நின்று பிரச்சனைகளை உருவாக்குவதும், சந்தேகங்களை உருவாக்குவதும், இடையூறுகளை உருவாக்குவதும், இடர்களை உண்டாக்குவதும், இவைகள் எல்லாம் தடைகளாக இருக்கின்றன. பேரியர்ஸ் ஆர் மெனி, அநேக தடைகள் உண்டு. ஆனாலும் அந்த தடைகள் நமக்கு ஒரு இக்கட்டாக, ஒரு இடையூறாக இருக்கத்தக்கதான வழியில் நாம் அவைகளை கடந்துதான் செல்ல வேண்டும். ஆதியாகமத்திலே ஆபேலை நாம் பார்க்கும் பொழுது ஆபேல் காயினுக்கு ஒரு தடையாகத்தான் இருந்தான். ஒரு தாயின் கர்ப்பத்தில் பிறந்த 2 சகோதரர்கள், தாய் 2 பிள்ளைகள் என்று சொல்ல முடியும். நாம் அறிந்தவனமாக தகப்பன்கள் 2 ஆனால் இந்த ஆபேல் தேவனுடைய குமாரனுடைய சந்ததியில் வரக்கூடிய ஒருவனாக இருக்கின்றவர்களாலே அதை ஆபேலுக்கு இடராகவே இருக்கின்றான். இல்லை என்றால் காயினுக்கு இடராக இருக்கின்றான் ஆபேல் என்று சொல்ல முடியும். அதே விதமாக ஆபிரகாம் தேவனாலே அழைப்பு பெற்றதான ஒரு விசுவாசத்தின் தகப்பன், அவனை தீர்க்கதரிசி என்று வேதம் அழைக்கின்றது. அவனுக்கும் ஒரு தடங்கள் அவனுடைய பிரயாணத்தின் வாயிலாக செல்லும் பொழுதே இருந்தது. எப்படி என்று சொல்லும் பொழுது தேவனாக்கத்தில் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவருடைய அண்ணன் மகனும் அவருடைய குடும்பத்தாரும் அவர்கள் சேர்ந்து வருவதான வகையிலே இது ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கும் ஆபிரகாமுடைய பிரயாணத்துக்கும் ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தை சிந்தித்துக் கொள்வதற்கும் இடப்பட்ட பகுதியிலே இந்த லோத்தும் கூட ஒரு தடையாகத்தான் இருக்கின்றார். இந்த லோத்து எவ்விதமாக ஆபிரகாமுக்கு இருந்தார் என்று சொல்லி பார்த்தா, நாம் புசிக்கின்ற ஒரு பிஸ்கட் என்று சொல்லக்கூடிய அந்த பிஸ்கட்டில் ஒரு தலைமயிர், ஒரு அதே விதமாக இந்த லோத்து ஆபிரகாமுக்கு ஒரு தடையாகவே இருக்கின்றார். ஹல்லேலூயா. அதே விதமாக இந்த சாராளை பார்க்கும் பொழுது சாராளும் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆனால் சாராளுக்கு அந்த விசுவாசம் வரவில்லை. அவை ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது அவனுடைய மனைவி. ஆனால் அவனுடைய மனைவியாகிய சாராளும் கூட இடையூறாக, தடங்களாக, முட்டுக்கட்டையாக, ஆங்கிலத்தில் பேரியர், தடையாக இருப்பதை பார்க்கணுமானா ஆபிரகாமுக்கு சாராள் ஒரு தடையாளர்களாக இருக்கின்றார். மோசேயின் காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வருகிற வரையிலே தேவன் காண்பித்ததான வழியெல்லாம் இங்கும் அங்குமாக புறப்பட்டு போக வேண்டும். ஒரு செங்கடலுக்கு முன்பாக நிற்க வைக்கின்றான். இந்த இடத்திலும் செங்கல், இந்த இடத்திலும் செங்கல், இந்த இடத்திலும் செங்கடல், அப்படி வழியே இல்லையே. அவை அந்த செங்கடலானது ஒரு தடையாக இருந்தன. ஆமே.
அதே விதமாக அந்த தடைகளை அவர்கள் நீக்கி யோர்தான் வரும்போது யோர்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தடையாக இருந்தது. அந்த யோர்தானை அவர்கள் மேற்கொண்டு மேலும் ஆசீர்வாதத்தை செலுத்திக் கொள்ள செல்வதற்கு கடந்து போகும் பொழுது ஜெரிக்கோ ஒரு தடையாக இருக்கிறது. ஏன் அவை எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்குள் அவர் செல்லும் வரையிலும் பார்க்கும்போது 3 பெரிய பெரிய தடைகளை அவர் சந்திக்க வேண்டியதாக இருந்தன. ஏமா ஆனா தடைகளை நீக்கி போடுவர் முன்பாக செல்கிறார். ஆமென். ஆசீர்வாத தடையா, வியாபார தடையா, எந்த விதமான தடைகள் இருந்தாலும் தேவனாய் கர்த்தர் அந்த தடைகளை நீக்கி ஏமான் வரிகளை உண்டாக்கி செய்தியை கேட்கத்தக்கதான ஒவ்வொருவருக்கும் தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக செல்கின்றார். ஏமான் இஸ்ரவேலுடைய ராஜ்யத்தை ஆரம்பிக்கத்தக்கதான வேலைகளை பார்க்கின்றோம். அவர் சாமுவேலை தள்ளவில்லை, தேவனை தள்ளினார்கள். ஆனாலும் சாமுவேலை தேவனாக்கத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆளுகை செய்யும்படியாக, நியாயம் விசாரிக்கும்படியாக சாமுவேலை தேவன் தெரிந்து கொள்கின்றார். ஆனால் சாமுவேலுடைய காலத்தில் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். ராஜா என்பவன் என்று சொன்னாலே ஆளுகை செய்யக்கூடியவன். The king rules over the country. ராஜாவானவன் இந்த தேசத்தை ஆளுகை செய்கின்றவன். ஆனால் அந்த தருணத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பரிபூர்ணமான ராஜா அங்கே எழுப்பப்பட வேண்டும். ஆனால் ஒரு பரிபூர்ணமான ராஜ்யம் எழுப்பப்படுவதற்கு முன்பாக நாம் பார்க்கும் பொழுது சவுல் ராஜாவானவன் அந்த ராஜாங்கத்துக்கு தடையாகத்தான் இருந்ததை ஒழிய சுபிட்சமாக, செல்வமாக, மேன்மையாக அந்த ராஜ்யம் இருக்க வேண்டும் என்பதற்கு முடியாமல் போனது. காரணம் சவுல் ராஜாவுடைய ஒரு தடங்களால் தான். ஆனால் நாம் தடைகள் இவைகள் தொன்று தொட்டு வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய காலம் வரும்பொழுது தடைகளை எல்லாம் உடைத்தார். தடைகளை எல்லாம் அவர் நீக்கினார். ஏமா இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் மேசியா. இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் அழைக்கும் பொழுது யூதருடைய ராஜா. யாமே அவர் இந்த இயேசு கிறிஸ்துவை அவர் எதிர்பார்த்துக் கொண்டார்கள். ஆனால் அவர் வந்த பொழுது ஆச்சார முறைமைகள், பாரம்பரிய முறைமைகள் எல்லாவற்றையும் பரலோகம் செல்லுக்கு தலையாயிருப்பதை அறிந்து அவைகள் ஒவ்வொன்றாக தேவன் முறிக்கிறார், உடைக்கிறார். தடைகளை முறிக்கிறார். இஸ் பிரேக்கிங், உடைக்கிறார். இஸ் ப்ரூசிங், அதை முறிக்கிறார். இஸ் கட்டிங் ஆல் த ராங் திங்ஸ், தேவையற்ற எல்லாவற்றையும் அவர் வெற்றுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் இந்த சுவிசேஷமானது யூதர்களுக்கு இருந்ததான எல்லா தடைகளையும் நீக்கப்பட வேண்டும், நீக்கப்படும். அதை நீக்கி போடுகிறவர் முன்பாக செல்வார் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி ஏறத்தாழ மோசேயுடைய காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியான காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம், அவர் பரலோகம் முழுமையாக செல்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் தடைகளாகத்தான் இருந்தது. ஆனால் தேவன் பூமியில் கடந்து வந்த பொழுது அவருடைய வழிகளை முறிக்கிறார், அவருடைய வழிகளை உடைக்கிறார், அவர்களுக்கு புதிய பாதையை உண்டு பண்ணுகின்றார். எப்படிப்பட்ட பாதை என்று சொன்னால், I am the way, truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறதான வழிகளை அடைத்து தேவன் புதிய வழிகளை திறக்கின்றார். Is opening the new way. இருக்கத்தக்கதான தடைகள் அத்தனையும் உடைத்து அவர் சுவிசேஷத்தின் வாயிலாக பழைய ஏற்பாட்டில் உள்ள மக்களுக்கு புதிய வழிகளை உருவாக்கி ரட்சிப்பை அருளி செய்யும்படியாக, பாவ மன்னிப்பின் பூர்ணமான நிச்சயத்தை பெறுவதற்கு, முழு பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்காக அவர் புதிய வழிகளை அவர் உண்டாக்கி கொண்டு வருகின்றார். ஆமென். 4 பாகங்கள், 4 பகுதிகளாக எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த 4 சுவிசேஷங்களுமே ஜீவனை கொண்டு வரக்கூடிய ஒன்றுதான், ரட்சிப்பை கொண்டு வரக்கூடிய ஒன்றுதான். சம்பவங்கள் இடம்பெயர்ந்து சில காரியங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் கூட எல்லோரும் சொல்லுவதும் ஒரே நோக்கம்தான். ஆகவேதான்
இந்த சிங்காசனம் என்று சொல்லக்கூடிய அப்போஸ்தலர் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது இந்த 4 சுவிசேஷங்களும் வட்ட வடிவத்திலே இருக்கத்தக்கதாக அந்த சிங்காசனத்தை பாதுகாக்கின்றது. அப்போஸ்தலருடைய நடவடிக்கையின் புத்தகத்தை பார்க்கக்கூடிய 4 ஜீவன்கள் இருக்குமானால் அது 4 சுவிசேஷங்களே. அந்த 4 சுவிசேஷங்களும் அப்போஸ்தலருடைய நடவடிக்கையை அது பாதுகாக்கின்றன. அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை சிங்காசன புத்தகமாக இருக்கிறவர்களால் தான் அந்த சிங்காசனத்தில் தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமானது வெளியே வந்தது. தேவனுடைய பரலோகத்தின் சிங்காசனம் பூமியிலே காண்பதற்கு அடையாளமாக இருக்கின்ற அப்போஸ்தலர் நடவடிக்கை பரிசுத்த ஆவியை அது ஊற்ற ஆரம்பிக்கின்றார். பரிசுத்த ஆவி என்பது இஸ் a gift of the Holy Ghost. பரிசுத்த ஆவியுடைய வரம். ஆமென். அநேக வரங்களை தேவனாகிய கர்த்தர் வைத்திருந்தாலும் கூட பரிசுத்த ஆவியை ஒரு மனிதன் பெற்றுக் கொள்ள வேண்டும். முதலாவது ரட்சிப்பு, அது நியூ பர்த். இரண்டாவது அனாயிண்டிங், அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரம். ஒரு குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறந்தால் முதலாவது பிறப்பு. இரண்டாவது அந்த குழந்தை தகப்பனை பார்த்து தாயை பார்த்து நான் உங்களுடைய பிள்ளை, ஏமா நான் உங்கள் இருவருக்கு பிறந்தவன், எனக்கு இந்த குடும்பத்திலே அதிகாரம் உண்டு, ஆமே, எனக்கு இந்த குடும்பத்திலே செல்வாக்கு உண்டு, எனக்கு இந்த குடும்பத்திலே உரிமை உண்டு என்று பாராட்டக்கூடியதான அந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகமானது இரண்டாவது கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆமே. ஆனால் பார்க்கும்போது புக் ஆஃப் எபிசஸ், எபேசியன் சர்ச், எபேசு சபையின் செய்திதான் பழைய ஏற்பாட்டிலே யோசுவாவின் புத்தகத்துக்கு ஒப்பாகவும் அடையாளமாகவும் உரிமை கோருவதற்கும் உரிமை பெறுவதற்கும் பாகத்தை பெறுவதற்கும் சொத்துரிமைகளை பெறுவதற்கும் எவ்விதமாக அந்த யோசுவாவின் புத்தகம் இருக்கிறதோ அது புதிய ஏற்பாட்டிலே எபேசியர் புத்தகமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் பி தி நேம் ஆஃப் காட். ஆகவே இந்த எபேசிய புத்தகத்தை நான் வாசிக்கும் பொழுது பரிசுத்தவான்கள் சீர்வருந்துவதை குறித்து சொல்லப்படுகிறது. ஒருவன் ரட்சிப்பை பெறலாம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறலாம், ஆனால் அவன் சீர்வருந்த வேண்டும். பிறந்த உடனேயே ஒரு குழந்தை முதல்வயிற்சி அடைவதில்லை. பிறந்த கை குழந்தையாக சிறுவனாக இருந்து வாலிபனாக இருந்து புருஷனாக இருந்து ஏமா ஒரு தாத்தாவுடைய ஸ்தானத்துக்கு வந்து அவன் மறிக்கும் பொழுது காலகட்டங்கள் எவ்வளவாக இருக்கிறதோ அவ்விதமாக இந்த எபேசியர் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது பூர்ணமான நிறைவு வளர்ச்சியை குறித்து வருவதற்கு நாம் வேதாந்தத்திலே வாசிக்கின்றோம். படிப்படியாக வளர்ந்து அந்த பூரணத்துக்குள் வருவதற்கு வேதம் சொல்வதை நாம் பார்க்க முடியும். ஆனால் உண்மையான ஒரு கிறிஸ்தவனாகி நாம், மறுபடியும் பிறந்ததான பிள்ளைகளாகி நாம், தேவனுடைய விழாவினுடைய வெளிப்பாடை பெற்ற நாம், அவருடைய மனவாட்டி என்று அழைத்துக் கொண்டிருக்கின்ற நாம் நிச்சயமாக நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்க மாட்டோம். Don't be a thorn in the pickle. ஊறுகாயிலே ஒரு முள். ஏமே மற்றவர்களுக்கு நிச்சயமாக ஒரு மனவாட்டி இடையூறாக இருக்க மாட்டார். A bride will not persecute another bride. ஒரு மனவாட்டி இன்னொரு மனவாட்டி என்று சொல்லக்கூடிய ஒருத்தியை ஒருவரை துன்புறுத்தவே மாட்டார். அப்படி துன்புறுத்தத்தக்கதான ஒரு காரியத்தை செய்வான்னு சொன்னால் தன்னிலே இருக்கக்கூடிய சரீரத்திலே இருக்கக்கூடிய பல அவங்களை தனக்குத்தானே கேடு உண்டாக்கி கொடுத்தக்கதாக அந்த அவயங்களை தனக்குள்ளாக பாதிப்பை அவன் கொண்டு வருகின்றான். ஆனால் அது பாதிக்கும் பொழுது அவனுடைய சரீரமும் வேதனைப்படும். ஆகவே மாணவர்களே செய்தியை கேட்கிறதான பரிசுத்தவான்களே மனவாட்டியார்களே கடைசி காலத்தில் செய்திகளை விசுவாசிக்கணும் என்று மாறுதல் கொள்ளக்கூடியதான ஓ மனவாட்டியே ஊழியர்களே, ஒரு ஊருக்காய் இருக்கிறதான முல்லை போல மற்றவர்களுக்கு முள்ளாக இராதீர்கள். உங்களாலே மற்றவர்களுக்கு சகாயம் செய்ய முடியும் என்றால் சகாயம் செய்யுங்கள். நன்மை செய்ய வேண்டும் என்று எத்தனைத்திருந்தால் நன்மையை செய்யுங்கள். ஒருவேளை அவர்கள் உங்களுக்கு தீமைகளை செய்தாலும் தீமையை நன்மையினால் வெல்லே. ஹல்லேலூயா. தீமையை
நன்மையினாலே வெல்லுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. அவ்விதமாக நாம் வெல்ல வேண்டும். ஒரு வெற்றி கொள்கிறவனுக்கு வெல்பவன் என்று பெயர். ஒரு வெல்பவனுக்கு வேத வார்த்தையில் பார்க்கும் பொழுது ஆங்கிலத்திலே பார்த்தா a winner. winner never quit. வெற்றி வாகை சூடுகிறவன் ஒருபோதும் ராஜினாமா செய்ய மாட்டான், தன் விட்டு விலகி போக மாட்டான். ஆனால் a quitter never win. செய்கிறவன் வெற்றியை காண மாட்டான். கடைசி கால செய்திகள் விசுவாசிகளே, நன்றாக மனதில் பயிற்சிக் கொள்ளுங்கள். A winner never quit. A quitter never win. இந்த இரண்டு கட்டத்திலே விசுவாசியாக நீங்கள் உங்கள் நிலை என்ன? செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷம். செய்தி உங்களுக்கு எண்ணத்தை படிப்பிக்கின்றதை சிந்தியுங்கள். செய்தியில் எண்ணத்தை நீங்கள் கற்றுக்கொள்கின்றீர்கள், ஆராய்ந்து பாருங்கள். செய்திகள் இன்றைக்கு பரிபூர்ணம் அடைவதற்காக திருத்தங்களை தான் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. அந்த திருத்தங்களுக்கு லவ் கரெக்ட்ஸ், அன்பு திருத்தும். அன்பினாலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்ற பொழுது திருத்தங்கள் உண்டாகும் என்றால், திருத்தம் எதற்காக என்றால் அன்பு இருப்பதனாலே. வேதம் சொல்கிறது, ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேதம் சொல்லி நிச்சயமாக நாம் அன்பு கூற வேண்டும், அன்பு கூற வேண்டும். ஆமென். அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நன்றாக நாம் யோசித்து பார்க்கணும். லவ் கரெக்டிங், அன்பானது திருத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆமென். அதே விதமாக வழிகள் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் தேவன் வழியை வைத்திருக்கின்றார். இக்காலத்தினுடைய செய்தியிலும் கூட நமக்கு வழிகள் சொல்லப்படுகிறது. தானியேலின் 70 வாரத்தை அறிந்தால் அது ஒரு வழி. அதை அறிந்திருந்தால் 7 சபையின் காலங்களே அறிய முடியும், அது இன்னொரு வழி. அந்த 7 சபையின் காலங்களை அறிந்த பின் தான் 7 முத்திரைகளை அறிய முடியும். 7 முத்திரைகளை அறிந்து அந்த 7வது அறிந்து 7 இடிமலுக்குங்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவதை கேட்ட விசுவாசத்தை பெற்று ஏமா புத்திர சிறுவாத்திரை ஸ்தானத்தில் பொருத்தப்பட்டு தேவகுமார் என்பதான உரிமை பத்திரத்தை பெற்றுக்கொண்டு 3ஆம் எழுப்பினுடைய மகிமையான ஊழியங்களை செய்து எடுத்துக்கொள்ளப்படுவதன் விசுவாசத்தின் மேலாக மேலாக சென்று ஒரு நாளிலே மறுரூபம் அடைய போகிறோம். ஒன்றை கடந்தால்தான் இன்னொன்றை கடந்து செல்ல முடியும். செங்கடலை கடக்காமல் அவர்கள் யோர்தானை கடக்க முடியாது. யோர்தானை கடந்து போகாமல் எரிகோவை கடந்து போக முடியாது. So the barriers was, இந்த தடையானது ஆங்காங்கே இருந்தன. இந்த தடைகளை அறிந்து நாம் முன்னோக்கி செல்வதற்கு தடைகள் நீக்கப்பட வேண்டும். தடைகளை நீக்கி போடுறோம் முன்பாக. அதுதான் இங்கே பார்க்கின்றோம். யாத்திராகம புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். My presence shall go before thee. ஆகவே தேவனுடைய சமூகமானது முன்பாக சென்றால் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தடைகளை அவர் நீக்கி போடுவார். ஆகவே தடைகளை நீக்கி போடுவதுதான் முன்பாக செல்ல வேண்டும். இப்பொழுது நான் தானியேல் 70 வார்த்தை இன்னும் அநேக சபைகளிலே பிரசங்கிக்கப்படவே இல்லை. உங்களுக்கு அன்பு நிமித்தம் நான் சொல்ல ஆரம்பிக்கின்றேன். ஆமென். சகோதரர் நாத்தான் அவர்கள் இந்த தானியேலின் 70 வாரத்தை குறித்து பாபிலோனுடைய ராஜ்யங்களை குறித்து தெளிவாக படங்களோடு கூட ஒரு வேத பாடமாகவும் ஞானமும் ஆவலும் விருப்பமும் இருக்குமானால் தொடர்ந்து நீங்கள் செய்திகளை கேட்கின்றவர்கள் தானியேல் 70 பாரத்தில் என்ன சொல்லப்படுது என்பதை உங்களுக்கு முன்பாக கொண்டு வைக்கின்றோம். இதுவரையிலும் அந்த செய்தியை கேட்காதவர்களுக்கு நீங்கள் இந்த முகநூலின் வாயிலாக மற்றவர்களுக்கு, உங்களுடைய சபையருக்கு, உங்களுடைய விசுவாசிகளுக்கு நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஊழியக்காரர்கள் என்றால் அனுப்ப முடியும்.
செய்தி இலவசமாக பிரசங்கிக்கப்படுகிறது. எல்லோருக்கும் செய்தி செல்ல வேண்டும் என்பதான பாரம். இரண்டாவது 7 சபையின் காலங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது 1954ஆம் ஆண்டில் கூட 7 சபையின் காலங்களில் முன்பாக பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 1960ஆம் ஆண்டிலே பிரசங்கித்ததான அந்த 7 சபையின் காலங்களை நீங்கள் வெறும் புத்தகங்களிலே சுருக்கமாக எழுதப்பட்டதை பார்க்கின்றீர்கள். புத்தகத்தை பார்க்கும் பொழுது அது நிறைய எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் பிரசங்க வடிவத்திலே அதிலே நன்றாக அருமையான விளக்கத்தோடு கொண்டு வரக்கூடியதான கிருபை தேவன் தந்திருக்கிறவர்களாலே அந்த கிருபை பெற்றதான தேவனுடைய தாசனாகிய சகோதரர் நாத்தான் அவர்கள் அவைகளை கொண்டு வந்து பிரசங்கிக்கும் பொழுது நன்றாக கவனிங்கள். பின்னாக நாம் பார்க்கின்றோம் 7 முத்திரைகளை தேவனாக்கத்தை 20ஆம் நூற்றாண்டில் பிரசங்கித்தான தேவனாக்கத்தை தெரிந்து கொண்டு பிரசங்கித்தார். நாம் அறிந்தவிடமாக 6 முத்திரைகள் எந்த விதமான சந்தேகம் இல்லை, வெளிப்பாடுகள் ஏதும் குறைவில்லை, தெளிவாக இருந்தன. ஆனால் அந்த 7ஆம் நாள் வருகிறதான வகையிலே அங்கே ஒரு தடை, இஸ் a barrier. இந்த பேரியரை நான் சொல்லணும்னா ஓட்டப்பந்தயத்திலே தடகள ஓட்டம் என்று சொல்லி ஒரு 110 மீட்டரை வைப்பார்கள், அல்லது 220 மீட்டரை வைப்பார்கள். எப்படி இருந்துச்சுன்னா 8 பேர் ஓடத்தக்கதான ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஹேர்டில்ஸ் என்று சொல்லி வைப்பார்கள். இதை அவர்கள் தாண்டி தான் ஓட வேண்டும். அதே விதமாக இந்த பேரியர்ஸ் என்று வைக்கக்கூடிய ஹேர்டில்ஸ் இவைகளை தாண்டி நாம் ஓட வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு கிருபையாக வெளிப்பாடுகளை கொடுத்த பின் அந்த வெளிப்பாடுகளை பெற்றவர்னா அடுத்து நாம் போவோம். ஒவ்வொன்றாக நாம் செல்ல வேண்டும். பேரியர்ஸ் இதை நாம் கடந்துதான் செல்ல வேண்டும். அவங்க இப்பொழுது இருக்கின்றதான ஒரு பேரியர் 7வது முத்திரை. அந்த 7வது முத்திரை நாம் கடந்து செல்லும் பொழுதுதான் 7வது எக்காலம், 7வது வாதைகள் இவையெல்லாம் பூமியில் நிறைவேறதான சம்பவங்களை வைத்திருக்கின்றார். இருந்த போதிலும் கடந்து போக நமக்கு கிருபை செய்திருக்கின்றார். இது ஒன்று நாம் மனவாட்டியானவனுக்கு தடைகளே இல்லை. 7ஆம் முத்திலிருந்து ஆரம்பிக்க போவதை பார்க்கும் பொழுது செங்கடலை கடந்து யோர்தானை கடந்து எரியாவை கடந்து வந்தார்கள். 6 முத்திரை கடந்து வந்திருக்கோம். 7 கடந்து போகும்போது 7 இடிகளுக்குள்ளாகவும் 7 இடிகளுக்கு பின்பாக நாம் அடைய வேண்டியதான விசேஷமான பாகங்கள் உண்டு. அவருடைய ஒவ்வொன்றாய் கடந்து நேராக பரலோகம் சென்று விடுவோம். ஆமென். உண்மையான மனவாட்டியானவர் பெற்றுக்கொள்ளும்படியாக காத்திருக்கின்றால் அதை தேவன் நிச்சயமாக செய்வார். ஏமா பார்க்கும் பொழுது ரூத் ஒரு புறஜாதியான ஸ்திரீயானவர் ஒரு யூதனை திருமணம் செய்திருந்தார். ஒரு யூதனை அவர் திருமணம் செய்திருந்தாலும் அந்த யூதனுக்குரிய சொத்து சுகம் ஆஸ்தி செல்வங்கள் சகலமும் இவளுக்கு சேர வேண்டும். ஆனால் அதை சேர்த்துக் கொள்வதுதான் மிகுந்த ஒரு கோரிக்கை. நகோமி பழைய ஏற்பாட்டின் சபைக்கு அடையாளம், ரூத் ஆனவள் புதிய ஏற்பாட்டினுடைய சபைக்கு அடையாளம். ஆகவே அந்த தடைகள் இருக்கத்தக்கதான பகுதியை மீட்டுக் கொள்வதற்காக இந்த யூத ஸ்திரீயாகிய நகோமி என்ன செய்கிறார்? யூதனாகிய போவாசை அவன் என்ன செய்கிறான்? அணுகுகின்றான். ஆனால் போவாஸ் என்ன சொல்றான்? என்னிலும் நெருங்கிய இனத்தான் ஒருவன் இருக்கின்றான், அவன் அதை வாங்கிக் கொள்ளாமல் போனால் நான் அதை மீட்டுக் கொள்கிறேன் என்று சொல்றான். அப்பொழுது அந்த நெருங்கிய இனத்தானவன் ஒரு பேரியராக இருக்கின்றான். முதலாவதாக அந்த தடையாக இருக்கக்கூடிய தடையை தூக்கி வைத்து விட்டால் நீங்கள் முன்னேறி போய்விடலாம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தடையாய் இருந்ததான அந்த யூதனை தடைகள் நீக்க பெற்று சுதந்திரவாளியாக ரூத்தை திருமணம் செய்து கொண்டார். ஹல்லேலூயா. Barriers should be taken away. தடையானது நீக்கப்பட வேண்டும், தடையானது எடுக்கப்பட வேண்டும். தடை இருக்கும் பொழுது தடையை நம்மால் மீற முடியாது. தடைகளை வைக்கின்றவரே தேவன்தான். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய சுதந்திர வீட்டுக்கு சுதந்திரங்களை முழுமையாக பற்றிக் கொள்ள கூடாதபடிக்கு இன்றைக்கு இருக்கின்ற தடைகளை நாம் அறிய வேண்டும்.
ஆனாலும் வேதம் என்ன சொல்லி, தடைகளை உடைத்து போடுகிறவர் முன்பாக செல்லுகின்றார். ஒரு அல்லலுமா 6000 ஆண்டுகள் கழித்து முத்திரைகள் திறக்கப்பட்டன. ஆமென். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகள் உடைத்தார், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் ஆட்டுக்குட்டியார் நேரடியாக பூமியிலே சரீரமாக கடந்து வந்து உடைக்கவில்லை. தேவை, அவர் பேசுவதற்கு ஒரு வாய் தேவை, அவருடைய செய்தியை அனுப்புவதற்கு தேவனுடைய தூதர்கள் தேவை. ஆகவே 7 தூதர்கள் பரலோகத்தில் இறங்கி வந்து இங்கே தீர்க்கதரிசிக்கு முத்திரைகளை கொடுத்து சென்றார்கள். 6 தூதர்கள் இருந்தார்கள், 7ஆம் தூதர் கிழக்கே நோய் போய்விட்டார் என்பதை நாம் அறிந்து விட்டோம். ஆகவே முத்திரைகள் அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவர் முத்திரை உடைக்க கண்டேன். இதற்கு இடைப்பட்டதை பார்க்கும்போது ஆட்டுக்குட்டியானவர் இருக்கின்றார், பூமியிலே தீர்க்கதரிசி இருந்தார், இடைப்பட்ட பகுதியிலே தூதர் இருக்கிறார்கள். அவர் ஆட்டுக்குட்டியானவர் இந்த 7 தூதர்களை தாண்டி நேரடியாக தீர்க்கதரிசியில் வர முடியாது. முத்திரைகளை திறப்பதற்கும் இந்த 7 தூதரை பார்த்தால் தேவனே தன் கட்டுப்பாட்டுகளை வைத்து அவர்களுக்கு மீறி எதையும் செய்யக்கூடாதபடிக்கு அவர்கள் தேவனுடைய தூதர்கள் அங்கே இயேசு கிறிஸ்து நேரடியாக அதை செய்ய முடியாதபடிக்கு ஒரு தடையாக வைக்கின்றார். ஆமென். தேவனத்தை பெற்றுக் கொள்ளக்கூடாதபடிக்கு அந்த தூதர்கள் மூலமாக பெற வேண்டும். தூதர்கள் தடைகளாக நிற்கும் பொழுது தேவனும் கடந்து வர முடியாது. இங்கே தீர்க்கதரிசியும் தூதர்களை தாண்டி தேவனத்திலே போக முடியாது. கர்த்தர் பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே பாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு பெரிய ஒரு விளக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் பலிபீடத்தில் நிற்கும் பொழுது இன்றைக்கும் பேசுகிறவராக இருக்கின்றபடியாலே ஏன் இந்த தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டு நேரடியாக வந்திருக்க முடியும். அவர் தடைகளை வைத்து தாண்டி வரக்கூடியதான வழிகளை வைக்கின்றார். இவரும் தடைகளை விடுத்து மேலே செல்ல முடியாது. இப்பொழுது இந்த 7ஆம் முத்திரையை பெற்றுக் கொள்வதற்கு 6ஆம் முத்திரை முடிவாக இருக்கின்றது. இப்பொழுது பரலோகத்திலே தேவனுடைய கருத்தில் தான் இருக்கின்றது. ஆனால் இடைப்பட்ட பாகத்திலே நிற்கக்கூடியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே தேவனாக்கத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கின்றார். மனவாட்டிக்கு இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, காலத்தின் செய்தியாளராக தீர்க்கதரிசி பிராணம் மூலமாகவும் சில வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கின்றார். அந்த வாக்குத்தத்தங்களை நிச்சயமாக மனவாட்டி அதை பெற்றுக் கொள்வார். She will possess என்றுச்சுன்னா அதை சுதந்திரித்துக் கொள்வார். எவ்வளவு தடைகளாக இருந்தாலும் வாக்குத்தத்தங்களை சிந்தித்துக் கொள்வதற்கு இவருக்கு உரிமை உண்டு. ஆகவேதான் நாம் எப்பொழுதும் we are seeking the presence of God. மெய்யாகவே எந்த விதமான சிந்தைகளே, மனுஷிக கவலைகள், மனுஷிக போராட்டங்கள் இல்லாமல் தேவனுடைய சமூகத்தை தேடி நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவனுடைய பிரசன்னத்தை உங்களால் உணர முடியும். தேவன் உங்களோடு இடைவிடுவதையும் நீங்கள் தேவனோடு விட ஒன்றித்திருப்பதையும் பரிசுத்த ஆவியினாலே உணர முடியும். மனவாட்டியானவர்களே, ஜெபங்களை அதிகமாக ஒதுக்குங்கள், உபவாசங்களை அதிகமாக ஒதுக்குங்கள், வரக்கூடிய எழுப்புவதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள், தியாகம் செய்யுங்கள். இல்லை என்றால் நிச்சயமாக கைவிடப்படப்படுவோம். எல்லோர் மேலும் உள்ள அக்கறை, எல்லா ஊழியக்காரன் மீதாக இருக்கின்ற அக்கறை, மனவாட்டிக்கு பெற்றுக் கொள்ளக்கூடிய உச்சிதங்கள், மனவாட்டி அடைய வேண்டியதான எழுப்புதல்கள், மனவாட்டி அடைய வேண்டியதான பரிசுத்தாவினுடைய ஞானஸ்தானங்கள், மனவாட்டி அடையக்கூடிய 7ஆம் முத்திரையுடைய ரகசியம், 7 கட்டிகளுடைய சத்தங்களுடைய ஒவ்வொரு சத்தத்திற்குரிய மகிமையான செய்திகள், இவருக்கு வாக்குத்தத்தங்களாக கொடுக்கப்பட்ட இவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அதுதான் உன்னத பாட்டிலே சாலமோன் சொல்கின்றார், ஓ மணவாளியே, நீ பூரண ரூபவதியே, உன்னிலே பழுது ஒன்றுமில்லை. அன்றைக்கு சாலமோன் அதை சொன்னான். இன்றைக்கு நம் மத்தியிலே சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கின்றார். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கின்றார் என்றால் அந்த சாலமோன் சொன்ன பரிபூரணத்தை காட்டிலும் உன்னில் ஒரு பழுதும் இல்லை என்று நம்மை
சாலமோனின் பெரியவர் சொல்ல வேண்டும், உன்னிலே ஒரு குறையும் நான் காணவில்லை, உன்னிலே ஒரு குறையும் நான் காணக்கூடாதபடிக்கு இந்த 5 வகையான வேலைக்காரரை நான் அனுப்பினேன். அந்த 5 வகையான வேலைக்காரர்கள் உன்னை சரிபடுத்தினார்கள், உன்னை சீர்படுத்தினார்கள், உன்னை அழகுபடுத்தினார்கள், உனக்கு சேவை செய்தார்கள். அவருடைய சேவைகள் சம்பூர்ணமாய் செய்தார்கள். அந்த சம்பூர்ணமான ஊழியத்தினாலே நீ சம்பூர்ணமான மனவாளியானாய். ஏமே அன்றைக்கு சாலமோன் சொன்னார், இன்றைக்கு உன்னிலே பழுது இல்லை என்று யார் சொல்ல வேண்டும்? இதோ நான் வரப்போகிறேன், உனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அநேக மறைத்திருந்தாலும் தடைகளெல்லாம் நீக்கி சம்பூர்ணமாய் உன்னை கொடுத்து பூரண ரூபவதி, என் பூரண மனவாளியே என்று அழைத்துக் கூட அந்த சத்தம் உங்களுடைய இருதயங்களில் தொடிக்கும். இந்த வகையான ஊழியர்களை பார்க்கும் பொழுது அவைகளிலே பிரதானத்தினுடைய சத்தத்தை கேட்க முடியும். ஆரவாரத்திலே 7ஆம் தூதனுடைய சத்தத்தை நாம் கேட்டோம். இப்பொழுது பிரதானத்தினுடைய சத்தம் 5 வகையான ஊழியர்களுக்குள்ளாக அவருடைய சத்தம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த சத்தம் ஒன்று உங்களுடைய காதுகளிலே உங்களுடைய இருதயங்களிலே தெளிக்குமானால் யோசித்து பாருங்கள். ஆகவே தேவனாக்கத்தில் எல்லா வாக்கு தத்தங்களையும் ஞாபகப்படுத்த வேண்டும். அவருடைய சமூகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்மை மீண்டும் ஏதனுக்கு அழைத்து செல்வேன், மீண்டும் ஏதனிலே இருந்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்வேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆதிக்கு திரும்புங்கள், ஆதிக்கு திரும்புங்கள் என்று சொன்ன தேவனாய் கர்த்தர் அவர் பேசுகின்றவராய் இருக்கின்றார். ஆதியிலே ஆதாமோடு பேசிய பொழுது ஆதாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். நாம் மீண்டும் எடுத்துக் கொள்ளப்படும் முன்பாக தேவனுடைய சத்தத்தை நிச்சயமாக நீங்கள் கேட்பீர்கள். தேவனுடைய சத்தம் தத்ரூபமாக உங்களுடைய காதுகளிலே துடிக்கும். நீங்கள் தேவனோடு பேசுவீர்கள், தேவன் உங்களோடு பேசுவார். அது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மாத்திரமல்ல. Go back to Eden. Go back to Pentecost. இந்த ரெண்டையும் நாம் கடந்து போக வேண்டும். பெந்தேகோஸ்தேனுக்கு உபதேசங்களுக்கு நான் திரும்பப்பட்டிருக்கிறோம். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளில் பெற்றுக்கொண்ட வல்லமை பெறவில்லை. அந்த வல்லமை பெறுவதற்கு இன்னும் பேரியர் அங்கே உண்டு. ஆனால் அந்த தடையை நீக்கி அந்த வல்லமையாகிய பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் ஊற்றப்படுவதை பெற்றுவிட்டால் அடுத்து நீங்கள் ஏதனுக்கு போவீங்கள். நீங்கள் பெந்தேகோஸ்தைக்கு செல்லாமல் ஏதனுக்கு போக முடியாது. ஆகவே பெந்தேகோஸ்தைக்கு நாம் வந்திருந்தாலும் அது தடையாக இருக்கிறது. அங்கே அடைய வேண்டிய அநேக நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அபிஷேகங்கள், புத்திர சுருவாரங்கள் இன்னும் நாம் பெறவில்லை. உரிமை பத்திரத்தை பெறவில்லை. முன்பாக செல்லலாம். ஒவ்வொரு தடைகளையும் முறித்து தான் முன்னே கொண்டு செல்வான். ஆமென். நாம் பார்க்கின்றோம். அங்கே என்ன செய்கின்றா 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போம். அங்கே யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, there is a place by me, என்னாலே உங்களுக்கு ஒரு இடம் முன்னெடுச்சுனா. 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் யாத்திராகமம். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். தேவன் தன்னை திரையிட்டு மறைத்துக் கொள்கின்ற தேவன் தன் மேகத்துக்குள் தன் திரையிட்டு மறைத்துக் கொண்டார். மேகத்தை கூடாரமாக்கி கொண்டார். ஆமென். அதே இன்றைக்கு மனுஷனுடைய கூடாரத்தை தேவன் எப்படி தெரிந்து கொண்டு வாசம் பண்ணுகிறாரோ அன்றைக்கு அதே விதமாக மேகத்தை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு முன்பாக கண்ட பொழுது எல்லாரும் தங்கள் தங்கள் கூடாரங்களிலிருந்து தேவனை தெரிந்து கொண்டார்கள். ஏன் தேவனை நேரடியாக பார்க்க முடியவில்லை? அவர்களே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் செய்த பாவங்கள் அவர் தேவனுக்கும் மனுஷனுக்கும் தடையாக இருந்தது. The sin was a barrier. பாவமானது அவர்களுக்கு தடையாக இருந்தது. இன்றைக்கு தேவனை தொழுகிறவருக்கு தேவனை நேரடியாக பார்க்க முடியவில்லை. அநேக ஸ்தாபனங்கள் என்ற முறையிலே ஸ்தாபனங்கள் தங்கள் தங்கள் விசுவாசிகளுக்கே ஒரு தடையாக இருக்கின்றது. ஒரு ஸ்தாபனம் இல்லாமல் தேவனை நேராக பார்க்க முடியும். இன்னைக்கு தங்கள் தங்கள் ஸ்தாபனங்கள் கொடுக்கின்ற உபதேசங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள், போதகத்தினாலே தேவனை பார்க்க முடியவில்லை. அதான் தேவன் எப்பொழுதும் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கவில்லை. ஆமென். தேவன் இன்னைக்கு யார் தடையாக இருக்கிறார்கள்?
மக்கள் தான் தேவன் வெளிப்படக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமான இன்றைக்கு தடைகளை பார்த்தால் நாகரிகம் ஒரு தடை, கல்வி ஒரு தடை. ஆமென், இவையெல்லாம் நமக்கு தடையாக இருக்கின்றன. இன்னும் சொல்லணும்னா நம்ம கையில வச்சிருக்கிற மொபைல் செல்லு எவ்வளோ பெரிய தடையா இருக்குதுங்களா. தேவன் கிட்ட ஜெபத்துல நெருங்க முடியாதபடிக்கு, தேவனுடைய வேதத்தை வாசிக்கப்படாதபடிக்கு கண்களெல்லாம் அந்த மொபைலோடு உடன்படிக்க செய்து இன்னைக்கு மொபைல் தான் தேவனாகி போச்சு. அது ஒரு விக்கிரகமாகி போச்சு. கையிலே வைத்துக்கொண்டு பாக்கெட்லேயே வைத்துக்கொண்டு எப்ப பாரு மொபைல் 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 இதை வைத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது இன்னைக்கு தேவனத்தில் நெருங்கப்படாதபடிக்கு தடைகளாக இருக்கின்றதை பார்க்கின்றோம். ஆமென். அதே விதமாக இவரெல்லாம் சாத்தானுடைய தொழில்நுட்பங்களை செய்யப்பட்டிருந்தாலும் நன்மைக்கென்று பயன்படுத்த என்று நாம் பார்த்தால் தீமைதான் அதிகமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு தேவனத்தை நெருங்கி சேரக்கூடாதபடிக்கு ஏவன் நம்முடைய செய்திகளில் இருக்கின்ற அநேக ஊழியர்களும் சகோதரர்களும் விசுவாச குடும்பங்களும் தடையாகவே இருக்கின்றார்கள். தடை இன்னைக்கு வேற எங்கும் அல்ல. நமது நாகரிகத்தை பற்றி, கல்வியை பற்றி, அறிவை பற்றி, உலகத்தை பற்றி, ஸ்தாபனத்தை பற்றி, மற்ற மதங்களை பற்றி பேச வேண்டியதல்ல. மனவாட்டியானவர்களுக்கு தடையாக இருக்கிறது யார் என்று பார்த்தால் மனவாட்டி மத்தியில் இருக்கிறதான பிரிவினைகள், மனவாட்டி மத்தியில் இருக்கிற ஒற்றுமை இல்லாமை, மனவாட்டி மத்தியில் இருக்கின்ற வேறுபாடுகள், கருத்துக்கள், உபதேசங்கள், முறுமுறுப்புகள், இவைகள்தான் இன்றைக்கு செய்தியை விசுவாசிக்கின்ற மக்கள் மத்தியிலே தடைகளாக இருக்கின்றது. ஏமா மேலாக எண்ணுகிறது எனக்கு அதிகமாக தெரியும், எங்களுக்கு ஒரு குறைவில்லை. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த செய்தியை சொல்றாங்க, எங்களுக்கு ஒன்றும் குறைவில்லைங்க, எங்க ஊழியக்காரங்களுக்கு போதுங்க. இதே லவோதிக்காயோட ஆவியை பாருங்கள். கர்வத்தின் ஆவி, பெருமையின் ஆவி, அகங்காரத்தின் ஆவி. அவருக்கு 5 வகையான ஊழியக்காரர்கள் வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் லவோதிக்கேயவோ நிர்வாணியாக இருக்கிறது, குருட்டாட்டம் உள்ளதாக இருக்கின்றது. நீ மனவாட்டி என்று சொல்லிக்கொண்ட நீயும் ஒரு குருட்டாட்டத்தின் மத்தியில் குருடாக நிர்வாணியாகத்தான் இருக்கின்றார் என்பதை மறந்து போக வேண்டாம். இன்னைக்கு ஒரு விசுவாசிக்கு யார் தடையாக இருக்கிறது? முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு, தன்னுடைய சொந்த ஊழியக்காரனே முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கின்றார்கள். ஊழியர்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு தடையாக இருப்பது யார் என்றால் விசுவாசிகள். எல்லாம் ஒரு சிந்தைக்கு நாங்கள் பொருளாதார வீழ்ச்சிக்கு, அரசியல் வீழ்ச்சிக்கு, நாட்டினுடைய வீழ்ச்சிக்கு, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தான் பங்கு விளைவிக்க முடியாத இன்னைக்கு கொரோனா ஒரு தடையா இருக்குது. கொரோனா பேரியர். என்ன பாப்பா? கொரோனா பேரியர். இந்த கொரோனா பேரியர் உலகம் ஜெயிக்க வேண்டும். இது இப்பொழுது பெரிய ஒரு முட்டுக்கட்டையா இருக்கிறது. ஊழியம் செய்ய போக முடியவில்லை, விமானங்கள் ஓட முடியவில்லை. விமானத்துக்கு ஒரு டிக்கெட் எடுத்தாலும் ஏகப்பட்ட விலையை சொல்றான். அந்த தேசங்களுக்கு போனாலும் ஏகப்பட்ட சட்டம் உண்டு. அதையெல்லாம் மீறி போவதற்கு தேவன் தான் இந்த தடைகளை உடைக்க வேண்டும். ஏமா கோவிட் என்று சொன்ன கொரோனாவின் தடையை முறித்து போட வேண்டும் என்று செவியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக இப்பொழுது நமக்கு இன்னொன்று, ஏன் இந்த குறுகிய கால செய்தியை தேவன் அனுப்ப வேண்டும் சொன்னால், அந்த குறுகிய காலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகள் அல்ல, எந்த ஒரு தூதரும் தடை செய்ய முடியவில்லை. வரக்கூடிய செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இந்த மனவாட்டியாளருக்கு வரவில்லை. ஆனால் அந்த குறுகிய காலத்துடைய செய்தியை தேவன் அழைத்து கொண்டு வந்தால் ஒரு தீர்க்க தரிசன ஊழியமானது ப்ராபர்ட்டிக் மினிஸ்ட்ரி இருக்கின்ற உலகத்தினுடைய சகல தடைகளையும் முறிக்கும். அதற்காக தான் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கண்கள் எல்லாம் இப்பொழுது அதன் மீதாக, நம்முடைய விசுவாசம் எல்லாம் அதன் மீதாக வைத்திருக்கின்றோம். ஆகவே இந்த தடைகளை உடைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஊழியத்தை தேவை வைத்திருக்கிறார். இதை தீர்க்கதரிசி ஆழமாய் சொல்லுகின்றார். இன்னொரு ஊழியம் உண்டு, இன்னொரு தீர்க்கதரிசன வரம் உண்டு. அந்த ஊழியம் எழும்பும். அந்த ஊழியத்துக்காக என்னுடைய செய்தி ஒரு அஸ்திபாரம் தான். விசுவாசிகளே, சந்தேகப்படாதீர்கள். சொல்லுகின்ற கிஃப்ட் எங்கே இருக்கிறது தேடுங்கள். என்னுடைய செய்தி ஒரு அஸ்திபாரம் தான் என்று சொன்னதை உங்களுடைய டேபிளில் தேடுங்கள்.
எனக்கு பின் ஒருவன் வந்து நிற்பான் என்ற செய்தியை கேட்டு உங்களுடைய டேபிளில் வாசியுங்கள். செய்தி உங்களை உறுதி கொள்ள வேண்டும். அதன் பின்பாக நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தடைகளை நீக்கி போட முன்பாக செய்ய வேண்டாம். தீர்க்கதரிசியின் ஊழியம் செய்யக்கூடிய வகையிலே ஒரு பிசாசை பிடித்த ஒரு மனிதன், கொடூரமானவன், அதிகமான எடைகளை கொண்டவன், இவரை அடிக்கும்படியாக வருகிறான். ஒரு பிசாசை பிடித்திருந்த மேனியக் என்று சொல்லக்கூடிய மனிதன். அப்பொழுது அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவரோடு கூட இருந்திருக்கிற ஊழியக்காரலாம் ஒரு விட்டு விலகி ஓடி விடுகிறார்கள். அதிலே ஒருவர் T.L. Osborne என்று சொல்லி எல்லோரும் பயந்தார்கள். உள்ளத்துக்குள்ளாகவே நானும் உன்னை போல மனிதன் தானே என்று இவர் தனக்குள்ளாக பேசி என்ன செய்தார்? அந்த ஆவியை அவர் கடிந்து கொடுக்கின்றார். இவரை அடித்து நொறுக்கி கொலை செய்ய வந்தவன் அப்படியே அவருடைய பாதத்தில் விழுந்தார். ஏன் ஊழியம் செய்து கொண்ட இடத்திலே தடையை கொண்டு வரக்கூடிய பிசாசு பிடித்த ஒரு மனிதன் எதிர்நோக்கி வந்த பொழுது தேவன் இவருக்குள்ளாக இருந்து செய்த மாபெரும் கிரியைகளை பார்க்கும் பொழுது அந்த அடையாளங்களை பார்த்து அற்புதங்களை பார்த்து அநேகர் பிரமித்தார்கள். T.L. Osborne என்பவர் 15 நாளாக ஊழியம் செய்யவில்லை. ஏன், எப்படி அந்த மனிதன் பயங்கரமாக வந்தான், இந்த T.L. Osborne அவரை குறித்து எப்படியாக பார்த்தார், அதை எவ்விதமாக அவர் மேற்கொண்டார் என்று பார்க்கும் பொழுது இவர் ஆவியிலே கலங்கி சிந்தனையிலே பயம் உண்டு. 15 நாள் அவர் ஊழியம் செய்யவில்லை. கேட்கிறார், நான் ஊழியம் செய்யலாமா என்று. அவர் தைரியமாக நீ சென்று ஊழியம் செய்யும்படியாக சொன்னார். பிரியமானவர்களே, அந்த மகத்தான கிரியைகள், மகத்தான செய்கைகள், மகத்தான விடுதலைகள் எப்பொழுது வரப்போகிறது? ஆனால் அவர் சொல்லி சென்றார் அல்லவா, நான் செய்கின்றவைகளெல்லாம் ஒரு அஸ்திபாரம் தான். நான் சென்றவேன் அந்த அஸ்திபாரத்தின் மீதாக நிற்கக்கூடிய காலமும் செய்தி வரும். ஒரு தீர்க்கதரிசன வரம் வெளிப்படும். ஒரு தீர்க்கதரிசன ஊழியம் எழும்பும். அப்பொழுது வேலைதான் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னார். ஹல்லேலூயா. அவை தடைகளை நீக்கி போடுவது யார்? எனக்கு தீர்க்கதரிசி சொன்னதற்கும் நிறைவேறுவதற்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கின்ற தடைகளை தேவன் நீக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த வெளிப்பாட்டை அறிந்து இது ஊழியத்தின் ரகசியங்களை அறிந்த நாம் பிரசங்கத்தை பிரசங்கிக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? தடைகளை நீக்கி போட முன்பாக செல்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன தேவரீ நீர் அல்லவா இப்பொழுது இந்த 2 வார்த்தையை கொண்டு நமக்கு முன்பாக வைக்கின்றோம். எங்களுக்கும் எங்களுடைய ஊழியங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் எங்களுடைய செய்திகளுக்கும் விரோதமாக எழும்பக்கூடிய சகல விதமான அந்தகாரத்தின் சக்திகளையும் மேற்கொள்வதற்கு தடைகளை நீக்கி போடுற நீர் எங்களுக்கு முன்பாக செல்கிறார். ஹல்லேலூயா. எங்களுக்கு சொல்லும் என்று சொல்லி மோசேக்கு சொன்ன தேவன் அதே வாக்குத்தத்தத்தை எங்களுக்கும் சொல்லி எங்களை முன்பாக அழைத்துக் கொண்டு செல்லும் என்று கேட்போம் என்றால் நிச்சயமாக தேவன் அதை செய்வார். இன்னொரு சந்தர்ப்பத்திலே பைசன் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடூரமான கொம்புகளை கொண்ட ஒரு மிருகம் கருட முரணாக ஓடி வந்து இவரை குத்தி கொண்டு போடும் முன்பாக வருகின்றது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை! எத்தனையோ லட்சக்கணக்கான மனிதர்கள் கூட்டங்களே அவர் கண்டு கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் தேவன் நாம் அழைத்த ஊழியக்காரனோடு இருந்தபடினாலே அந்த பைசன் என்று சொல்லக்கூடிய எருமையை ஜெபத்தினாலே கட்டினார். அது அப்படியே வந்து அவருக்கு முன்னாக மண்டியிட்டது. ஏன் விசுவாசிகளே, புதிதாக அற்புதங்கள் அடையாளங்களை ஏமா இந்திய தேசத்திலும் செய்திகளை கேட்டுக்கொண்ட அன்பு தாசர்களே, சகோதரிகளே, அதே வல்லமையை தேவன் நமக்கு தரமாட்டாரா? அதே வல்லமையுள்ள அனுபவங்களை பெற்றுத்தான் இந்த உலகத்திலிருந்து நாம் கடந்து செல்வோம். அதே அதிகாரத்தை தேவன் கொடுப்பா. ரொம்ப நாட்கள் அல்ல, 20ஆம் நூற்றாண்டு
மோசே எத்தனையோ ஆயிரமானங்களுக்கு முன்பாக பேன்களை சீசினான், வண்டுகளை உருவாக்கினான், தவளைகளை உண்டாக்கினான், தண்ணீரை ரத்தமாக மாற்றினான். இப்போது நமக்கு வைத்திருக்கின்ற தீர்க்கதரிசன ஊழியத்தை தண்ணீரை ரத்தமாக மாற்றுவதில்லை, மரித்தவர் உயிரோடு கூட இருப்பது மாத்திரமல்ல, குருடருக்கு பார்வை கொடுப்பது மாத்திரமல்ல, 100 வருடத்துக்கு முன்பாக மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பது மாத்திரமல்ல, இதுவரையிலும் செய்யாத அற்புதங்கள் அடையாளங்களை இந்த உலகத்தில் செய்துவிட்டு தான் மணவாட்டி மேலே போவார். ஆமென். இதையெல்லாம் மணவாட்டி செய்துவிட்டு தான் போவார். அவருடைய நேரம் காலம் வரும்பொழுது தேவனதை நீக்கி போடுவார். ஆகவே ஓ மணவாட்டியே, ஓ மணவாட்டி சபையே, ஓ மணவாட்டி ஊழியர்களே, ஓ மணவாட்டி என்று சொல்லக்கூடிய விசுவாசிகளே, நிச்சயமாகவே தேவனாய் கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கின்ற இன்னும் அநேக பேரியர்ஸ் உண்டு. மோசேயை செங்கடல் பேரியரை தகர்த்து, யோசுவா யோர்தானுடைய பேரியர் என்று சொல்லக்கூடிய தடையை நீக்கி, எரிகோவின் தடையை நீக்கி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு சென்ற தேவன் நம் அடைய வேண்டியதான பாக்கியங்களுக்கு இடையூறாக நிற்கக்கூடிய தடைகளை தேவன் நீக்கி போடுவான். ஆமென். நிச்சயமாக தேவன் செய்வார். ஆகவே நாம் ஆயத்தமாவோ, கர்த்தரை கொண்டு செல்வார். ஏமா ஒன்று சொல்லி நான் விரும்புகின்றேன். கற்பனையான எண்ணங்கள் இருந்தன. எனக்கு வயதாகி போகிற காலத்திலே நான் ஒரு சபை மூலையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு வரப்போகின்ற சபை எழும்பும். அப்பொழுது அதிசயங்கள், அற்புதங்கள், கிரியைகள் எல்லாம் நடக்கும். அப்பொழுது நான் மூலையில் அமர்ந்து கொண்டு ஆமென் என்று சொல்வதை நான் காண்பேன், காண விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் நித்திரை அடைந்தார். எனக்கு உங்கள் மத்தியிலே கொண்டு வருகின்றோம். வாலிபர்களே, வாலிப பெண்மணிகளே, சகோதரிகளே, தாய்மார்களே, வருங்காலத்தில் நிகழப்போற ஊழியங்களை குறித்து நாங்கள் பிரசங்கிக்கிற செய்திகளை பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். அவர்கள் காணும் காலம் வரும்பொழுது மகிழ்ந்து கருவுறுவார்கள். இதையெல்லாம் முற்பிதாக்கள் எங்களுக்கு போதித்தார்கள். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு செய்திகளை சொல்லுவார் என்று யோசுவாவின் புத்தகத்தில் சொல்லி, அதுதானே நாம் செய்ய வேண்டும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்முடைய நாட்களே தேவனை செய்வார் என்று சொல்லி. ஆமென். உண்மையாகவே தீர்க்கதரிசி உயிரோடு கூட இருந்தால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற செய்திகள் தான் கேட்டு பார்த்தால் அவர் மிகவும் என்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தேவன் செய்தார் என்று சொல்லி அவர் மிகவும் ஆச்சரியப்படுவார். ஆமென். அவர் கடந்து போய்விட்டார். ஆசைகளை நிறைவேற்ற தேவன் ஊழியர்களை எழுப்பி இருக்கின்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தடைகளை நீக்கி போடுவர் முன்பாக செல்கின்றார். அவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். அவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தராகிய தேவன் முடியாக ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி செல்வார். ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு தூயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை தூயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை
ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு ஆமென். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.